ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு ஒயிட் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். 2 to 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம சுகர்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக வராது. இப்போ அவல் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இது கூட 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு துருவின தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காய் இடித்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை நட்ஸ்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் நல்லா உருகுனதும் ட்ரை நட்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, திராட்சை எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 1/2 கப் அளவு நல்ல திக்கான மில்க் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை உள்ளே சேர்த்துக்கலாம். பால் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது, ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால் கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. அந்த மிக்சரை உள்ளே சேர்த்தோன்னே ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அந்த பேனில் ஒட்டாத ஸ்டேஜ் வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை நட்ஸை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரை நட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே லட்டு பிடிச்சிருங்க. நல்லா டைட்டாக பிடிங்க. இது ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வந்துடும். பால் மட்டும் கரெக்டான அளவில் நீங்கள் உள்ளே சேர்க்கணும். பாருங்கள், ரொம்ப அழகாக லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.